இசைஞானி இளையராஜாவுடைய மகள் பவதாரணி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இறந்திருக்காங்க அப்படின்ற மாரியான நியூஸ் வந்து வெளியாகி இருக்கு. இவங்க கடந்த 6 மாச காலமா வந்து பார்த்தீங்கன்னா, கல்லீரல் புற்றுநோயால பாதிக்கப்பட்டு அதுக்கு சிகிச்சை எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில இலங்கையில ஆயுர்வேத சிகிச்சை எடுத்துட்டு வந்துட்டு இருந்த பவதாரணி அவர்கள் இன்னைக்கு சாயந்தரம் 5:20 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உயிரிழந்திருக்கிறார் அப்படின்ற மாதிரியான சோகமான நியூஸ் வந்து வெளியாகி இருக்கு. இவங்களுக்கு வயது 47. சுமார் 30க்கும் மேற்பட்ட படங்கள்ல இவங்க வந்து நெறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 10 படங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இசையமைச்சிருக்காங்க. இவங்க வந்து கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜாவோட சகோதரி. அவங்களுடைய இசையமைப்புல நெறைய பாடல்கள் இவங்க பாடியிருந்தாலும், இவங்களோட வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருக்கும். இவங்க பாடின எல்லா பாட்டுமே கிட்டத்தட்ட ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும். பாரதி படத்துல பாடிய "மயில் போல பொண்ணு ஒண்ணு" அப்படின்ற பாடலுக்கு இவங்களுக்கு சிறந்த பெண் பின்னணி பாடகிக்கான தேசிய விருது கிடைச்சது. அழகி படத்துல இவங்க பாடின "ஒளியிலே தெரிவது தேவதையான்ற" பாடல் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய ஹிட் ஆனதுக்கு இவங்களுடைய மெஸ்மரைசிங்கான வாய்ஸ் தான் மிக முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னே சொல்லலாம். பின்னணி பாடகி பவதாரணி வந்து கேன்சரால